வணக்கம். நாம் இன்னைக்கு கம்பு புடலையில் ஒரு கிரேவி செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு இந்த காய் பற்றி தெரிஞ்சிருக்காது. இது கோவக்காய் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் ஏ அண்ட் சி இது ரெண்டுமே இதில் அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கான்ஸ்டிபேஷன்னு சொல்கிற மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றச்ச ரொம்பவே மலச்சிக்கலை அது கட்டுப்படுத்தும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சியில் ரஃப்பாக நறுக்குன 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் நறுக்குன தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கசகசா, ஒரு 6-7 முந்திரி. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த காயை இந்த மாதிரி நீல வாக்கில் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள நிறைய விதைங்க இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் எடுத்துருங்க. எல்லா காயிலேருந்து விதைங்களை எடுத்ததுக்கப்புறமா நான் நீளமாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த காயை. இப்போ பேனில் 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம நறுக்கி வச்ச கம்பு புடலையை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குறேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு வதக்கிட்டே இருங்க இந்த கிரேவியை. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிரேவியை கொதிக்க விடலாம். கிரேவி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கம்பு பொருளையை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்போ தான் அந்த காயில் அந்த மசாலா நல்லா இறங்கும். இப்போ மூடியை எடுத்துடலாம். இந்த கிரேவி நல்லாவே ஆயிடுச்சு. காயும் நல்லா வெந்திருக்கு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டவங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு அது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த காயை நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் கிரேவியில் ஆட் பண்ணுறோம். அதனால் கிரேவியை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. காய் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்குன்னு இருக்கிறச்ச சாப்பிட்றச்சவும் நமக்கு நல்லாயிருக்கும். அதோட நியூட்ரியன்ஸும் அது போகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம கம்பு புடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம். இந்த கம்பு புடலை கிரேவி சப்பாத்தி ரொட்டியோட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ.